வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ அந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மே 9, 10, 11 3 நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, HADR என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பயிற்சி? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான பயிற்சி தான். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு ஹியூமனைட்டேரியன் HADR அப்படிங்கிறது ஹியூமனைட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஸோ இது எதுக்காக? இராணுவ பயிற்சி கிடையாது, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. ஸோ இது ரெண்டு நாட்டுக்கும் ஃபஸ்ட் டைமாக நடக்குது, இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும். நம்ம ரீசெண்டாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இதே மாதிரி பார்த்துருப்போம், டைகர் ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதே மாதிரி மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண உதவி அந்த மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இந்த நமக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்ததை நாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது பார்த்திங்கன்னா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஃபஸ்ட் டைமாக நடக்குது. HADR அப்படிங்கிறது ஹியூமனைட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு எந்த கப்பல் பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா INS சாரதா கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவில் இருக்கிற மாஃபிலாபுசி அட்டோல் அப்படிங்கிற இடத்துல INS சாரதா கப்பல் இதுக்காக பங்கேற்றதா சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய கடற்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ராபெரி திருவிழா 2025 நடத்தும் மாநிலம் எது? ஸோ நமக்கு ஸ்ட்ராபெரி திருவிழா பார்த்திங்கன்னா மேகாலயாவில் தான் நடத்துகிறாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி திருவிழா நமக்கு மேகாலயாவில் நடக்குது. ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது எங்கே அதிகமாக நம்ம இந்தியாவில் விளையுது அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக விளையுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மகாபலேஸ்வரர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்த இந்தியாவோட ஸ்ட்ராபெரி தோட்டம்னே சொல்லலாம். எப்படி இந்தியாவோட ஆப்பிள் தோட்டம் அப்படிங்கிறத நம்ம லடாக்கு ஜம்மு காஷ்மீரில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்ட்ராபெரி தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மகாபலேஸ்வரர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அங்கே தான் நமக்கு 85% ஸ்ட்ராபெரி உற்பத்தி நடக்குது. ஸோ அந்த சதாரா மாவட்டத்தில் குறிப்பாக மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஸ்ட்ராபெரியானது உற்பத்தி செய்யப்படுறதா சொல்கிறாங்க. மகாபலேஸ்வரர், வாய் மற்றும் பஞ்சகனி பகுதிகளில் ஸ்ட்ராபெரி சாகுபடி முக்கியத்துவமாக பார்க்கப்படுது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு? ஸோ நமக்கு முதலிடம் பிடித்த நாடு ஐஸ்லாந்து தான். ஸோ ஐஸ்லாந்து தான் நாம் பார்த்திங்க அப்படின்னா 130வது இடத்துல இருப்போம். ஸோ நாம் இப்போ ஏன் இதை பார்க்குறோம்? ஆல்ரெடி நம்மளது பார்த்துட்டோம். முதலிடம் எதுவும் பார்க்கல, அதுக்கானதாக பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு இந்த ரிப்போர்ட் 2025 கொடுத்துருக்க ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 2023க்கான ரிப்போர்ட்டு. ஸோ அதுக்காகவும் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கே சொல்லியிருப்போம் 2023 வரைக்கும் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை மென்ஷன் பண்ணி இப்போ சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீட்டில் நாம் பார்த்தீங்க அப்படின்னா 130வது இடத்துல இருக்கோம். ஐஸ்லாந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்குது. டென்மார்க், நார்வேல அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. நார்வே செகண்ட் பிளேஸ்லேயும், டென்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக விண்வெளி ஆய்வு மாநாடு கிளக்ஸ் 2025ன்னு சொல்லுவோம், எங்கு நடத்தப்பட்டது? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளக்ஸ் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடத்தப்பட்டது. ஸோ கிளக்ஸ் மாநாடு பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் ஆப்ரேஷன் சிந்தூரை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோடு இந்த இதையும் நடத்தினார். ஸோ எதுக்காக அப்படின்னா பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா புதுடில்லியில் 12வது உலகளாவிய விண்வெளி ஆய்வு மாநாட்டை தொடங்கி வச்சார். இதை கிளக்ஸ் 2025ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட கருப்பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
க்ளக்ஸ் 2025க்கு புதிய உலகங்களை அடைதல் ஒரு விண்வெளி ஆய்வு மலர்ச்சி. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டோட கருப்பொருளாக பார்க்கப்படுது. புதிய உலகங்களை அடைதல் ஒரு விண்வெளி ஆய்வு மலர்ச்சி அப்படிங்கிறது க்ளக்ஸ் 2025ஓட கருப்பொருள். ஸோ இதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நமக்கு சந்திராயன் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி G20 செயற்கைக்கோள் திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. ககன்யான் திட்டத்தின் மூலிமா நம்ம மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிறோம்ல, அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அவர் அங்கே மாநாட்டில் பேசின விஷயம். ஸோ இதில் ஒரு சிலது நம்ம என்னென்னு பார்த்துடலாம், நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துடலாம். ஸோ சந்திராயன் 1 அப்படிங்கிறது நமக்கு சந்திரனில் தண்ணீர் இருக்குதா அப்படிங்கிறத முதன்முறையாக கண்டறிந்து சொன்னது தான் பார்த்திங்க அப்படின்னா சந்திராயன் 1. அதே மாதிரி சந்திராயன் 2 பார்த்திங்க அப்படின்னா சந்திரனோட மேற்பரப்பில் மிக உயர்ந்த தெளிவு திறன் படங்களை வழங்கியிருக்கு நமக்கு. அதே மாதிரி சந்திராயன் 3 நமக்கு தெரியும், சந்திரனோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக ஆராய்ஞ்சது. ஸோ சந்திரனோட தென் துருவத்துக்கு போன நாடே முதல் நாடு நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி G20 கூட்டமைப்பு தலைமை பொறுப்பேற்கும் போது இந்தியா பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு அறிவு போட்டிருந்தாங்க, தெற்காசிய நாடுகளுக்கு செயற்கைக்கோள் செலுத்தப்படணும். அதே மாதிரி அதை செலுத்தியும் அதே மாதிரி தெற்காசிய நாடுகளுக்காக ஒரு செயற்கைக்கோளும் செலுத்தப்பட்டிருந்ததாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற கண்காணிப்பு அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளை வசுதைவ குடும்பகம்னு சொல்கிறாரு. உலகம் ஒரே குடும்பம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட அடிப்படையில் நடக்காதாகவும் சொல்லியிருக்காரு. நம்ம விண்வெளி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ககன்யான் திட்டம் 2027 விண்வெளிக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காரு. சுபான்ஷு சுக்லாவை தான் விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், ரீசன்ட் நியூஸில் பார்த்துருப்போம். அவர் அதுக்காக நாசாவும் நம்மளும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ணது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவோட முதல் மனிதர் விண்வெளி பயணம் அப்படிங்கிறது சுபான்ஷு சுக்லா வந்து போக போகிறாரு. அதுக்கு முன்னாடியே நமக்கு ராகேஷ் வர்மா போயிருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைமும் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு 2027 சுபான்ஷு சுக்லாவை அனுப்ப போகிறாங்க. அதுதான் ககன்யான் திட்டம், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது தான் ககன்யான் திட்டம். ஸோ இஸ்ரோவும் நாசாவும் கூட்டு திட்டத்தில் இந்த விண்வெளி வீரருக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பாரதி அந்தராக்ஷ நிலையம், நமக்கு ஸ்பேஸில் நமக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பாரதி அந்தராக்ஷ நிலையம் உருவாக்குறதுக்காக எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதெல்லாமே அவர் சொல்ல விஷயம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1963 ஒரு சிறிய ராக்கெட், அதாவது சின்ன ராக்கெட்டில் ஃபஸ்ட் டைமாக போயிருக்கு நமக்கு அப்படிங்கிறது, செயற்கைக்கோள் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 1963 நைக் அப்பாச் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் போனதாகவும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எங்கேருந்து போச்சு அப்படின்னா திருவனந்தபுரம் கேரளாவிலேருந்து போயிருக்கு. தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன், அங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நமக்கு ஒரு சிறிய ராக்கெட் போயிருக்கு. 1963 போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரியப்பட்டா, அது ரீசெண்டாக 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சதை கொண்டாடி இருப்பாங்க ஏப்ரல் 19. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவோட கபிஸ்ட்ரியான் யார் அப்படிங்கிற இடத்துலேருந்து லான்ச் பண்ணப்பட்டது. இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் பார்த்திங்க அப்படின்னா ஆரியப்பட்டா 1975 ஏப்ரல் 19 செலுத்தப்பட்டது விண்ணில். எங்கேருந்து செலுத்தப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவோட கபிஸ்டான் யார் அப்படிங்கிற பகுதிகளிலிருந்து செலுத்தப்பட்டது. அதே மாதிரி நமக்கு ஒரு சிறிய ராக்கெட் போனதும் 1963 ஃபஸ்ட் டைமாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திருவனந்தபுரம் கேரளாவிலேருந்து போயிருக்கு. நைக் அப்பாச் அப்படிங்கிறது தான் அதோட பேர், நைக் அப்பாச். 1963 அனுப்பப்பட்ட சிறிய ராக்கெட் அது. அதே மாதிரி நமக்கு செவ்வாய் கிரகத்தில் சுற்றுப்பாதையில் ஃபஸ்ட் டைமாக மங்கள்யான் விண்கலம் பார்த்திங்கன்னா சாதனை படைச்சதை பார்த்துருப்போம். 2014 முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தில் சுற்றுப்பாதையில் அடைஞ்சது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மங்கள்யான் விண்கலம் தான் அது. 2035 இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கு பாரதி அந்தராக்ஷ ஸ்டேஷன்னு சொன்னோம் இல்லையா, அது 2035 அமைக்கிறதுக்காக இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 2040 இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து சந்திரனில் கால் தடம் பதிக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது 5 ஆண்டுக்குள்ளே நமக்கு 52 உளவு செயற்கைக்கோள்கள் இந்தியா செலுத்த உள்ளதாகவும் நமக்கு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விண்வெளி ஆய்வு மாநாட்டில் அவர் பேசின விஷயம். நமக்கு விண்வெளி ஆய்வு மாநாடு க்ளக்ஸ் 25 அப்படின்னு சொல்கிறது டெல்லியில் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிபிஐயின் தற்போதைய இயக்குனர் யார்? ஸோ சிபிஐயோட தற்போதைய இயக்குனராக பிரவீன் சூட் அவர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி இவர் தான் இருந்தார். இவரோட பதவி காலத்தை ஒரு ஆண்டு நீட்டிப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம். ஸோ கொஸ்டினாக அதை எடுக்கலை, இப்போ அதுக்காக தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ பிரவீன் சூட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிபிஐ இயக்குனராக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 2 ஆண்டு பதவி காலத்துக்கு பிறகு
இப்போ மீண்டும் கண்டினியூ பண்ணார். அவர் 2023 தேர்ந்தெடுக்கப்பட்டார் மே மாதத்தில். ஸோ 2 ஆண்டு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த மே 24 அவரோட பதவி முடிய போகுது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி தலைமையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இருக்கார்லே, அவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்லே, இவங்கெல்லாம் அடங்கிய தேர்வு குழு தான் வந்து சிபிஐ இயக்குனரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இவங்களை இன்னொரு வருஷத்துக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. பிரவீன் சூட்டோட காலத்தை வந்து நீட்டிக்கிற முடிவை எடுத்திருக்காங்க. பிரவீன் சூட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1986ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கர்நாடகா காவல்துறையில் டிஜிபியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் சிபிஐயோட இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்கார் இப்போது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு ரீசெண்டாக பார்த்துருப்போம், பிரதமரோட தனிச்செயலாளர் நிதி திவாரின்னு பார்த்துருப்போம். 23வது சட்ட ஆணைய தலைவர் தினேஷ் மகேஸ்வரின்னு பார்த்துருப்போம். உச்சநீதிமன்றத்தோட 52வது தலைமை நீதிபதி பிஆர் கவாய் பார்த்துருப்போம். மத்திய நிதி செயலாளர் அஜய் சேத் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த கிரிக்கெட் வீரர் கீழ்கண்டவற்றில் யார்? ஸோ இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கேப்டன் அவங்க இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து உடனடியாக ஓய்வு பெற வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா T20 ஃபார்மேட்டில் இருந்தும் லாஸ்ட் இயர் வந்து அவர் ஓய்வு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட்டில் மட்டும் இந்தியாவுக்காக விளையாட உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து இப்போது வந்து ஓய்வு பெறாரு. லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி T20 ஃபார்மேட்லேருந்து ஓய்வு பெறுறதா சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்காக அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் மட்டும் விளையாடுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சங்கல்ப் சமீபத்தில் எங்கு மேற்கொள்ளப்பட்டது? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் தான் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது நக்சலைட்டை கொல்றதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான். எப்படி நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொல்றதுக்காக நம்ம பண்ணமோ, அதே மாதிரி ஒழிக்கிறதுக்காக பண்ணமோ, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற நக்சலைட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 24,000 வீரர்கள், அதாவது அந்த வீரர்கள்லாம் சேர்ந்து இதை நடத்துகிறதா பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம், இவங்க தான் இதை பண்ணது. ஸோ சிஆர்பிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 22 நக்சல்களை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தகவல் சொல்லியிருக்காங்க. சுத்தமாக வந்து இந்தியாவில் நக்சல்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப். சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் மேற்கொள்ளப்பட்டது. யார் பண்ணாங்க அப்படின்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய ரிசர்ச் போலீஸ் படை தான் வந்து இதை வந்து முடிச்சிருக்காங்க. 22 நக்சல்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தோ அதே நாளில் தான் இதுவும் நமக்கு நடந்தது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி ஏற்றுமதி செய்யும் மாநிலம் எது? நம்ம தாங்க ஜவுளி ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 2025 நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டும் 26.81% பங்கு வகிக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியிலேயே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் 26.81% முதல் இடத்துல இருக்குது. இது கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20.78 இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 26.81 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2024-25 ஆண்டில் இந்தியாவோட மொத்த ஜவுளி ஏற்றுமதி 36.61 பில்லியனாக இருக்குது. அதில் தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 36.61 பில்லியனில் தமிழ்நாடு மட்டும் $7.99 பில்லியன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பங்களிப்பு கொடுக்கறதா, ஜவுளி ஏற்றுமதியில் பங்களிப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 26.81% சொல்லலாம், இல்லை பில்லியன் கணக்கில் சொல்லும்போது $7.99 பில்லியன் சொல்லலாம். ஸோ இதை ஒப்பிடுகையில் நமக்கு இது 2024-25க்கானது. இதுவே 2023-24 நம்ம இந்தியாவோட மொத்த ஜவுளி ஏற்றுமதின்னு பார்க்கும்போது 34
$43 பில்லியன் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 36.61 இருக்குது. 2024-25 36.61 பில்லியன் இருக்குது. அதுவே நமக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டில் 23-24 நிதியாண்டில் 34.43 இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 20.78%, பில்லியன் கணக்கில் பார்க்கும்போது $7.15 $7.15 வந்து நமக்கு 23-24 நிதியாண்டில் கொடுக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு, சர்வதேச புத்த அமைதி விருது 2025 வென்றவர் யார்? 2025 இந்த புத்த அமைதி விருது நமக்கு முஸ்தபா யூசுப் அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையை சேர்ந்த ஒரு பிரபல சமூக சேவகர். அது மட்டும் இல்லை, கேர்டேக்கர் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பிரைவேட் லிமிட்டோட நிர்வாக இயக்குனர் தான் டாக்டர் முஸ்தபா யூசுப் அலி கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேர் முஸ்தபா யூசுப் அலி கோம். ஸோ சமீபத்தில் மதிப்புமிக்க இந்த சர்வதேச புத்த அமைதி விருது பார்த்தீங்க அப்படின்னா மைத்ரி பீஸ் அறக்கட்டளை, இது கவர்மெண்ட் இது இல்லை, தனியாரது. மைத்ரி பீஸ் அறக்கட்டளை இந்த மதிப்புமிக்க விருதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அசாம் ஆளுநர் லட்சுமண பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கௌரவ ஸ்ரீ சம்மான் விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. முஸ்தபா யூசுப் அலி அவர்களுக்கு சர்வதேச புத்த அமைதி விருது மட்டும் இல்லை, அசாம் ஆளுநர் லட்சுமண பிரசாத் ஆச்சாரியாவிடமிருந்து கௌரவ ஸ்ரீ சம்மான் விருதும் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மைத்ரி பீஸ் அறக்கட்டளை கொடுக்கக்கூடிய ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய விருது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆண்டுக்கு இவருக்கு கிடைச்சிருக்கு, டாக்டர் முஸ்தபா யூசுப் அலி கோமுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அமைதி, சமூக முன்னேற்றம், சமூக நலனுக்காக சிறந்த பங்களிப்பு செய்கிற நபர்களுக்காக இந்த விருது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மகாராஷ்டிராவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுத்தை சவாரி தொடங்கப்படும்னு சொல்லி மகாராஷ்டிரா அமைச்சர் ஆசிஸ் செல்லர் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம எடுத்தது தான். ஸோ நமக்கு இந்த பூங்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் இருக்கிற சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவில் சிறுத்தை சவாரி தொடங்கப்படும். சிறுத்தை மேலே ஏறி சவாரி பண்ணுறதில்ல, ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் சிறுத்தை சுற்றிட்டு இருக்க இடத்த காட்டுவாங்க நமக்கு. ஸோ அதுதான் சிறுத்தை சஃபாரி. ஸோ பார்க்கும்போது நமக்கு மகாராஷ்டிராவில் இது தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது தானே மாவட்டம், மும்பை புறநகர் மாவட்டம் இரண்டிலும் இது வந்து பரவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மட்டும் பார்த்திங்கன்னா தானே மாவட்டம் மற்றும் மும்பை புறநகர் மாவட்டம் ரெண்டுலேயும் பரவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நமக்கு கிருஷ்ணகிரி தேசிய பூங்கான்னு சொல்லி இருந்துச்சு. சஞ்சய் காந்தி இருக்கார் இல்லையா, அவரை வந்து கௌரவிக்கிற வகையில் 1974 போரிவலி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1974 தான் இதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1981 சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா 1981 தான் பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. 103 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இந்த பூங்கா கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிபி 1 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் புத்த துறவிகளால் செதுக்கப்பட்ட பண்டைய கன்ஹேரி குகைகளும் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிபி 1 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் புத்த துறவிகளால் செதுக்கப்பட்ட பண்டைய கன்ஹேரி குகைகளும் இந்த தேசிய பூங்காவில் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க், அதுதான் SGNPனா சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க். ஸோ நெக்ஸ்ட்டு, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்னாலா தான் ஆழமற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். ஃபஸ்ட் டைமாக இது பண்ணியிருக்கோம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடற்படைக்கு அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக பார்க்குறோம். ஸோ அர்னாலா அப்படிங்கிறது ஒரு ஷாலோ வாட்டர் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஷாலோ வாட்டர் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கிராஃப்ட்னு நம்ம எதை சொல்லுவோம்? அர்னாலாவை சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடலோர பகுதிகளில் இதோட பணி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கடலோர பகுதிகளில் நீர்மூழ்கி கப்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டறியறது, எதிரி நாட்டுகள் இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் கடலோர பகுதிகளில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பலை கண்டறியறது. அதே மாதிரி சிறிய ஆழம் கொண்ட கடல் பகுதிகளையும் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டியதில்லை, சிறிய ஆழமாக இருந்தாலும் சரி அந்த கடல் பகுதிகளையும் இந்த நீர்மூழ்கி கப்பலை செலுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க.
கடலோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்காக தான் இந்த அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் பார்த்திங்க அப்படின்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு கடற்படையிட்ட. ஸோ தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆயுதங்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. ஸோ இதோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா 77.6 மீட்டர் நீளம், அகலம் பார்த்திங்க அப்படின்னா 10.5 மீட்டர் அகலம். ஸோ இதுதான் இதோட விஷயம். ஸோ அர்னாலா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையோட பேரை தான் இந்த கப்பலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அர்னாலா அப்படிங்கிறது நமக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல். அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையோட பேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட நீளம் அகலம் பார்த்துட்டோம். அதோட பணிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா INS சால்கின்னு சொல்லுவோம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் ஆழமற்ற நீர், அதாவது தண்ணி குறைவாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய நீர் நீர்னு கப்பல்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தான் அர்னாலா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா ஷால்கி, INS ஷால்கின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது. INS விக்ராந்த் பார்த்திங்க அப்படின்னா முதல் டைமாக விமானம் தாங்கி போர்க்கப்பல்னு சொல்லுவோம். உள்நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்டது INS விக்ராந்த். விமானத்தை தாங்கிட்டு போகிற போர்க்கப்பல் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அர்னாலா நீர்மூழ்கி கப்பலை பார்த்துருக்கோம். இதோட விஷயம் அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உற்பத்தியாளர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிற மேற்கு வங்காளத்தில் கார்டன் ரீச் கப்பல் அப்படிங்கிற கட்டுமான பொறியியல் நிறுவனமும் கார்டன் ரீச் கப்பல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா GRSC. அதுவும் நம்மளோட LNT காட்டுப்பள்ளியில் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் LNT நிறுவனம், அதுவும் சேர்ந்து தான் இதை தயார் பண்ணியிருக்காங்க LNT. ஸோ இது உற்பத்தியாளர்கள் இவங்க 2 பேரும் தான். கார்டன் ரீச் கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் நிறுவனமும் நம்மளோட தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய LNT நிறுவனம் தான் இதை தயார் பண்ணியிருக்காங்க. நமக்கு மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பலுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் போர்க்கப்பல்கள் பார்த்திங்க அப்படின்னா 16 கப்பல்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 நீர்மூழ்கி கப்பலில் 1 நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க நாட்டுக்கு. ஸோ இன்னும் ஒரு 7 நீர்மூழ்கி கப்பல் அவங்க தயாரிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உள்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 16 போர் கப்பல்களுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கப்பல்கள் வடிவமைச்சதற்காக 2022 பாதுகாப்பு அமைச்சக விருது பார்த்திங்க அப்படின்னா GRSCக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாதுகாப்பு அமைச்சக விருது கப்பல்களை வடிவமைப்பதற்காக சிறந்ததாக வடிவமைக்கிறதுக்காக 2022 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு GRSC நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய கனிம வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ கனிம வளத்துறை பார்த்திங்க அப்படின்னா ரகுபதி தான். ரகுபதிக்கிட்ட இருந்த சட்டத்துறை பார்த்திங்க அப்படின்னா துரைமுருகனுக்கு கொடுத்துருப்பாங்க. துரைமுருகன்கிட்ட இருந்த கனிம வளத்துறையை தூக்கி ரகுபதிக்கு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதனால தான் நான் தற்போதைய கனிம வளத்துறைன்னு சொல்கிறோம். ஒருவேளை மே மாதத்தில் இவர் இருக்கலாம், ஜூன் மாதத்தில் யார் இருப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான், அமைச்சர்களோட வேலையை பொறுத்து தான் அவங்களோட இலாக்கா மாற்றப்படுது. ஸோ அதில் என்ன பண்ணாங்களோ இப்போ மாற்றிட்டாங்க. துரைமுருகன் அவர்கள்கிட்ட ஆல்ரெடி நீர்வளத்துறை இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதோடு சேர்ந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்டத்துறையும் அவர் கையாள போகிறாரு. ரகுபதிக்கிட்ட இருந்த சட்டத்துறை தான் அவர்கிட்ட போயிருக்கு. துரைமுருகன்கிட்ட இருந்த கனிம வளத்துறை பார்த்திங்கன்னா ரகுபதி அவர்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மனோ தங்கராஜ் பார்த்துருப்போம். பால்வளத்துறை அமைச்சராக இப்போ ரீசெண்டாக இது பண்ணியிருப்பாங்க. இவர் ராஜகண்ணப்பன் வனத்துறை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பொன்முடி கிட்டே இருந்தது, பொன்முடி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதனால் RS ராஜகண்ணப்பனுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ நமக்கு 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 266வது போப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக காலமாயிருப்பாருங்கிறத நம்ம பார்த்துருப்போம் நியூஸில். இவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 267 ராபர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. வாடிகனில் நடைபெற்ற கார்டினன்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா போப் 14ஆம் லியோ அப்படின்னு சொல்லுவோம். லியோ நம்ம தளபதி படமா அப்படின்னு கேட்காதீங்க, அவரோட பேர் இது. ஸோ இனி போப் 14ஆம் லியோன்னு சொல்லுவோம் இவர்களை. ஸோ கத்தோலிக்க திருச்சபையோட 266 தலைவர் போப் ஃப்ரான்சிஸ் கடந்த மாதம் காலமானதை தொடர்ந்து தேர்தல் நடந்தது. ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சு நடத்துவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரகசிய வாக்கெடுப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரகசிய வாக்கெடுப்பில் 71 நாடுகளை சேர்ந்த 133
கார்டினல்கள்னு சொல்லுவோம். 133 கார்டினல்கள் வந்து பங்கேற்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஃபஸ்ட் டைமாக போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அரசு மாதிரி பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் அரசு மாதிரி பள்ளி பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் துவாக்குடியில் தொடங்கியிருக்காங்க. ஸோ அரசு மாதிரி பள்ளி அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து காசு கொடுத்து அனுப்புவாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக அரசோட முயற்சி தான் இது. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு திருச்சி துவாக்குடியில் தொடங்கி வச்சுருக்காங்க. நம்ம முதல்வர் தான் தொடங்கியிருக்காரு. மே 8ஆம் தேதி தொடங்கியிருக்காரு. இந்த அரசு மாதிரி பள்ளியை வந்து மே 8ஆம் தேதி தொடங்கியிருக்காரு. இதோட என்ன சொல்கிறது, செலவு பார்த்திங்க அப்படின்னா 57.47 கோடி 57.47 கோடி செலவில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 தளங்களில் 54,576 சதுர அடியில் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளி கட்டடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது தங்குறதுக்கு உணவு உண்டு உறைவிடமெல்லாம் இருக்குது. இது கல்வி கட்டடத்துக்காக வந்து படிக்கிறதுக்காக 2 தளங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தளங்கள் 54,576 சதுர அடியில் அமைக்கப்பட்டிருக்கு 2 ஃப்ளோரு. ஸோ இதில் ஸ்டடீஸ் படிக்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த வகுப்பறை, நூலகம், ஆய்வுக்கூடம், விளையாட்டு மைதானம், கலையரங்கம் உள்ளிட்ட வசதிகள் வந்து இந்த ஃப்ளோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட செலவு பார்க்கும்போது நமக்கு இந்த 2 தளத்துக்காக 19.65 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 19.65 கோடியில் இந்த புதிய பள்ளி வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உண்டு உறைவிட வசதி, நமக்கு தங்கி சாப்பிட்டு அங்கேயே தூங்கி எல்லாமே பண்ண முடியும் பசங்க. ஸோ இது தனித்தனி விடுதி கட்டடங்கள் இருக்குது. 440 மாணவர்களும் தங்கிக்கலாம், 440 மாணவிகளும் தங்கிக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அந்த விடுதிக்கான செலவு அப்படின்னு பார்க்கும்போது 18.97 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே ஒவ்வொன்றுக்கும் 18.97 கோடி. ஸோ பார்க்கும்போது இது 4 தளங்களில் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் பார்க்கும்போது நமக்கு 73,172 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4 ஃப்ளோர்ஸில் இருக்குது. பள்ளி கட்டணம் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் தான் இருக்குது. இது 2 பேர் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள் 440, மாணவிகள் 440ன்னு. அதனால் 2 பேருக்குமே தலா 18.97 கோடியில் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து 2023-24 நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எப்படி நமக்கு முதல்வருக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நம்ம புதுடெல்லிக்கு போயிருக்காரு அஃபிஷியலாக. ஸோ அப்போ அங்கே பார்த்த மாதிரி பள்ளியில் நமக்கும் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணியிருக்கு 2023-24. அப்போயே வந்து நிதிநிலை அறிக்கையில் அதை கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இப்போ 38 மாவட்டங்களில் ஒவ்வொன்றா இருக்குது. ஆனால் நிரந்தர கட்டடம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 அப்படிங்கிற மாதிரி கட்டடம் இருக்குது. பட் நிரந்தர கட்டடத்தை இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக 5 மாவட்டங்களில் மாதிரி பள்ளி கட்டடம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ பார்க்கும்போது திருச்சியில் இப்போ தொடங்கியிருக்காங்க. இன்னும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலையிலலாம் வந்து இது 5 மாவட்டங்களில் முதல் கட்டமாக திறக்கிறாங்க. மற்ற 38 மாவட்டங்களையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 57.47 கோடி செலவில் கட்டப்படுங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் இலியான்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது? ஸோ நமக்கு நவி மும்பையில் தான் இலியான்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அமைய போகுது. ஸோ இது யூஜிசியோட ஒப்புதல் கிடச்சிருக்கு. இந்த ஒப்புதல் இருக்கிறது தான் காலேஜ். இந்த ஒப்புதல் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஜிசி ஒப்புதல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க, இலினாய் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிக்காகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி. அதை நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து அமைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. அதுக்கான ஒப்புதல் வந்து இப்போ கிடச்சிருக்கு. நமக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 தெரியும். அந்த 2020 பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம காலேஜை வந்து ஃபாரினுக்கு வைக்கலாம், ஃபாரின் காலேஜை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் வைக்கலாம். அதுதான் இந்த விஷயம். ஸோ அதன்படியாக நமக்கு இலினாய் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மும்பையில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க என்னென்ன வந்து கோர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, கணினி அறிவியல், பொறியியல் மற்றும் வணிகம் போன்ற முக்கிய துறைகளில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோடது பார்த்திங்க அப்படின்னா முதல் டைமாக எங்கே இருந்தது அப்படின்னா தான்சானியா நாட்டில் சான்சிபார் நகரில் சென்னை ஐஐடியோட சர்வ
சர்வதேச வளாகத்தை திறந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம யூனிவர்சிட்டி, இந்தியாவோட யூனிவர்சிட்டி தரம் வாய்ந்ததாக இருந்திருக்கணும். ஸோ அப்படி தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி நாம் பார்க்கும்போது சென்னை ஐஐடி தான் நமக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருப்பாங்க. NIRF ரேங்கிங்லையும் நாம் பார்த்துருப்போம். ஸோ சென்னை ஐஐடி அப்படிங்கிறது நமக்கு தான்சானியா நாட்டில் சான்சிபர் நகரில் அவங்களோட சர்வதேச வளாகத்தை திறந்திருக்கிறதா பார்த்துருக்கோம். நம்ம நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போனது இந்த சென்னை ஐஐடி தான். அதே மாதிரி ஐஐடி டெல்லி கூட பார்த்திங்க அப்படின்னா UAE ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லுவோம்ல, அங்கே ஐஐடி டெல்லி அங்கே வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவில் கூட இப்போ ரீசெண்டாக நம்ம பிரதமர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்காலேயும் ஒரு கேம்பஸ் தொடங்க போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இல்லினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு நம்ம இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு மாநிலத்தின் +2 பொதுத் தேர்வின் தேர்ச்சி சதவீதம் என்ன? நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 95.03% தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா நாம் பார்க்குறோம். அரியலூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது, வேலூர் மாவட்டம் கடைசியில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ 2025ஆம் ஆண்டோட மாநிலத்தோட +2 பொதுத் தேர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா 95.03% பசங்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அரியலூர் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது, வேலூர் கடைசியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது இல்லாமல் நமக்கு 74% பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் சேர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 74% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சேரணும். இந்த என்ன சொல்கிறது, புதுமை பெண் திட்டம்லாம் இருக்கு இல்லையா, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி எவ்வளோ கொடுக்குறோம், 7.5% இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கணும், இவங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசு இவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நடிகர் சிவாஜி கணேசனின் வெண்கல சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு திருச்சியில் தான் திறந்திருக்காங்க, புத்தூர்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே திறந்திருக்காங்க வெண்கல சிலை, முழு உருவ வெண்கல சிலை தான் திறந்திருக்காங்க. 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா ஆட்சி மாற்றம்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக அதை திறந்துட்டாங்க. 3 இடத்துல மாற்றி கடைசியாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் புத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கிறதா நம்ம தகவல்கள் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவாஜி பார்த்திங்க அப்படின்னா செவாலியர் சிவாஜின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ செவாலியர் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்சு கொடுத்த ஒரு உயரிய விருது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த விருதை முதல் டைமாக வாங்கினவர் இவர் தான், நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிப்புக்காக வாங்கினவர். ஸோ செவாலியர் சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்படி பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டோட உயரிய விருது பாரத ரத்னா. ஸோ பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவரை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டோட உயரிய விருதோட செவாலியர் சிவாஜி கணேசன்னு சொல்லுவோம். இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு சொல்லியிருப்போம், சினிமாவுக்காக கொடுக்கறது. ஸோ அது 1996 இவர் வாங்கிட்டார். சிவாஜி கணேசன் அவர்கள் தாதா சாஹேப் பால்கே விருது 1996 வாங்கிட்டார். அதே மாதிரி பத்ம பூஷன் இருக்கு இல்லையா, அது 1984 வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் வாங்கின விஷயங்கள். நேஷ்னல் அவார்டு பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்டருக்கு இது வரைக்கும் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலக புலம்பெயர்ந்த பறவை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக புலம்பெயர்ந்த பறவை தினம் பார்த்திங்கன்னா நமக்கு மே 10 அனுசரிக்கப்படுது. ஸோ வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டேன்னு சொல்லுவோம், மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். அது உலக புலம்பெயர்ந்த பறவை தினம். நமக்கு மே 10 அப்படிங்கிறது எப்பயுமே ஆண்டுதோறும் செகண்ட் சாட்டர்டேயில் தான் கொண்டாடுவோம். ஸோ செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கும்போது நமக்கு மே மாதத்தில் செகண்ட் சாட்டர்டே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில், அதாவது வருஷத்தில் 2 டைம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உலக புலம்பெயர்ந்த பறவை தினம். பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 நாள் அனுசரிக்கிறோம். ஒன்று மே மாதத்தில், இன்னொன்று அக்டோபர் மாதத்தில். ரெண்டுமே பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கில் தான், செகண்ட் சாட்டர்டேயில் தான் இதை அனுசரிக்கிறோம். ஸோ அக்டோபர்லேயும் மேலேயும் வரக்கூடிய செகண்ட் சாட்டர்டே. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா மே 10 செகண்ட் சாட்டர்டே விழுந்திருக்கு. ஸோ உலக புலம்பெயர்ந்த பறவை தினம் மே 10. இதோட தீம் பார்க்கும்போது கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா கருப்பொரு. ஸோ பறவை நட்பு நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல். ஸோ அதுக்கு பறந்து போகுதுலையா, கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகும், நாட்டுக்குள்ளேயே பறந்து போகும். அதுக்கான பாதுகாப்பு, அதுக்கான தங்குறதுக்கான இடத்த அழிச்சிடக்கூடாது, அதுக்கான விஷயந்தான் இது. நெக்ஸ்ட்டு,
சர்வதேச ஆர்கானியா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு சர்வதேச ஆர்கானியா தினம் பார்த்திங்க அப்படின்னா மே 10ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுகிறது. ஆர்கானியா அப்படிங்கிறது ஒரு மரம். ஸோ அதோட இதுக்காக தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் மே 10 பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டாடப்படுது. ஸோ இந்த தினம் பார்த்திங்கன்னா மொராக்கோவில் இருக்கிற ஆர்கன் மரத்தை என்ன சொல்கிறது, அதை சிறப்பித்து நம்ம கொண்டாடுற தினம். ஐக்கிய நாடுகள் சபையால் மே 10ஆம் தேதி கொண்டாடப்படுறோம். மொராக்கோவில் தான் இந்த மரம் இருக்குது. ஆர்கானியா மரம் பார்த்திங்க அப்படின்னா மொராக்கோவில் இருக்குது. ஸோ அதை சிறப்பித்து அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், எண்ணெய்கள், அந்த பழங்கள், காய்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கன் மரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் மே 10. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையால் இது பார்த்திங்கன்னா 2021 கொண்டாடிட்டுருக்காங்க. ஆர்கானியா சர்வதேச தினம் பார்த்திங்கன்னா 2021 கொண்டாடிட்டுருக்காங்க. 2014 பார்த்திங்கன்னா மனித குலத்தோட அருவமான கலாச்சார பாரம்பரியத்தின் யுனெஸ்கோ பிரதிநிதி பட்டியலில் இந்த மரத்தை சேர்த்துருக்காங்க. ஆர்கன் மரம் நமக்கு 2014 அருவம் அப்படின்னா உருவம் இல்லாதது. ஸோ அந்த பட்டியலில் ஆர்கன் மரம் 2014 மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தின் யுனெஸ்கோ பிரதிநிதி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த ஆர்கானியா மர தினத்தோட விஷயம். உலக லூப்பஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு உலக லூப்பஸ் தினமும் மே 10ஆம் தேதி தான் அனுசரிக்கிறோம். ஸோ லூப்பஸ் டே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ நோக்கம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா லூப்பஸ் நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் அனுசரிக்கிறோம். லூப்பஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னா ஒரு தன்னுடல் தாக்க நோய்னு சொல்லுவோம். ஆன்டி இம்யூனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டி இல்லை, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். தன்னுடல் தாக்க நோய்னு சொல்லப்படுது. நம்ம உடல்லையே நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளையே தாக்கக்கூடியது. அதாவது நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, நமக்கு ஏதாவது நோய் வந்துன்னா அதை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உடலை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக தன் சொந்த உடலில் உறுப்புகளை தாக்கும். ஸோ இது ஆரம்பத்தில் தெரியாது. முத்தி போனதுக்கப்புறம் நம்ம உடல், அதாவது நம்ம இறக்கிற கண்டிஷனில் தான் இது தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இறக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க லூப்பஸ் டே பார்த்திங்க அப்படின்னா தன்னுடல் தாக்க நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லூப்பஸ் நோய் ஏற்படுவதற்கு பல காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாசுபாடு, சூரிய ஒளி, எல்லா காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட விஷயந்தாங்க. தொற்று, மரபணு காரணங்களால் இந்த அதிகப்படியான ஹார்மோன்கள் மற்றும் சில மருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அதன் மூலியமாகவும் இந்த லூப்பஸ் ஏற்படலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஃபுட்டு சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நிறையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருப்பொருள் பார்க்கும்போது ஒன்றாக லூப்பஸை காண செய்வோம். லெட்ஸ் மேக் லூப்பஸ் விசிபிள் டுகெதர். அதுதான் நமக்கு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். எல்லை சாலைகள் அமைப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு எல்லை சாலைகள் அமைப்பு தினம் மே 7 தான் அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் எம்எம்ஆர் மெட்டர்னல் மொராலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது பிரசவிக்கும் போது இறக்குறாங்க இல்லையா தாய்மார்கள், அதுதான் தாய்மார் இறப்பு விகிதம் தான் எம்எம்ஆர்னு சொல்லுவோம். மெட்டர்னல் மொராலிட்டி ரேஷியோ வந்து தாய்மார் இறப்பு விகிதம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இதில் முதல் அதிகமாக இருக்கிற மாநிலம் பார்த்திங்க தாய்மார் இறக்குறது மத்திய பிரதேசத்தில் அதிக அளவு இறக்கிறதா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் நமக்கு மத்திய பிரதேசம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக உள்ள மாநிலம். எம்எம்ஆர் அதிகமாக உள்ள மாநிலம். எம்எம்ஆர்னால் தாய்மார் இறப்பு விகிதம். ஸோ அப்படிங்கிறது எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா 1,00,000 நேரடி பிறப்புகளுக்கு ஏற்படும் தாய்வழி இறப்புகள், 1,00,000 எத்தனை பேர் தாய்வழி இறக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தாய்வழி இறப்பு அப்படிங்கிறது என்னென்னா கர்ப்பம் துவங்கியதுலேருந்து 42 நாளுக்குள்ளே அவங்க இறக்கிறது. ஒன்றும் பிரசவம் ஆகும்போது இறக்கிறது, இல்லை பிரசவித்து 42 நாளுக்குள்ளே இறக்கிறது. ஸோ இதை தான் கர்ப்பம் அல்லது பிரசவம் சார்ந்த தோல்விகளை தான் பார்த்திங்கன்னா 42 நாட்களுக்கு டைம் எடுத்திருக்காங்க. 42 நாட்களுக்கு டைம் எடுக்கும்போது தான் இதை தான் வந்து தாய்வழி இறப்புன்னு சொல்கிறோம். அந்த தாய்வழி இறப்பு நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது மத்திய பிரதேசம்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1,00,000 நேரடி தாய்வழி பிறப்புகளுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2017 to 19 1,00,000 பேருக்கு
103 பேர் இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படியே இது அப்படியே இப்போ குறைஞ்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டை நாம் பார்க்குறோம். குறைஞ்சிட்ருக்கு, தாய்வழி இறப்பு குறைஞ்சிட்ருக்கு. 2017 to 19 1,00,000 பேருக்கு 103 இறப்புகளாக இருந்துச்சு. அதுவே 2018 to 20 1,00,000 பேருக்கு 97 ஆயிடுச்சு. 2019 to 21 கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. 1,00,093 ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2019 to 21 காலகட்டத்தில் தான் நமக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் சொல்கிறது. மத்திய பிரதேசம் 175 இறப்புகளோட 1,00,000 பேருக்கு 175 இறப்புகளோட மத்திய பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசாம் 167 செகண்ட் பிளேஸில் இருக்குது. உத்தரப்பிரதேசம் 151 தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஒடிசா 135 அப்படிங்கிற இடத்துல 4வது இடத்துல இருக்குது. சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா 132 அப்படிங்கிறதுல 5வது இடத்துல இருக்குது. மேற்கு வங்காளம் 109 6வது இடத்துல இருக்குது. ஹரியானா 106 7வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை ஒரு இலக்கும் வச்சுருக்காங்க. 2030க்குள்ளே இந்த நம்ம ஐநா இருக்கு இல்லையா, 2030க்குள்ளே 1,00,000 பேருக்கு 70க்கு கீழே கொண்டு வரணும் இந்த இறப்பை அப்படிங்கிறது ஒரு இலக்கு நமக்கு. 2030க்குள்ளே 1,00,000 பேருக்கு 70க்கு கீழே அந்த இறப்பை கொண்டு வரணும். எம்எம்ஆர் இருக்கு இல்லையா, அதை 70க்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம யுனைடெட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜின்னு சொல்லுவோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவோம். இது இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆன்சர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான். நெக்ஸ்ட்டு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம திருச்சிக்கு நம்ம முதல்வர் களப்பணி போயிருக்காரு. ஸோ அங்கே நடந்த விஷயந்தான் திருச்சியில் தான் நடந்திருக்கு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், ஒரு 400க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் ஒரு 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிற்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட திறப்பு விழாவுக்கு தான் இவர் போயிருக்காரு. ஸோ நமக்கு திருச்சியில் பஞ்சப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் 408.36 கோடியில் கட்டியிருக்காங்க. 408.36 கோடியில் இதுக்கு முதல்வர் திறந்து வச்சுருக்காரு இந்த பேருந்து நிலையத்தை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க செய்திகளில். ஸோ அதாவது விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு இருக்காமா. ஸோ அது மட்டும் இல்லை, பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடி திறக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கார். 236 கோடிக்கு பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடிகள் திறக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காரு திருச்சியில். அதே மாதிரி நமக்கு இன்னொரு திறப்பு விழாவும் பண்ணியிருக்காரு. அதாவது பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம், பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்துக்கு ரூ. 128.94 கோடியில் முதல்வர் திறந்து வச்சுருக்காரு. இப்போ ரீசெண்டாக நமக்கு திருச்சியில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. நம்ம மாநில அரசு திருச்சிக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, திட்டங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நூலகம் அமைக்க போகிறதா பார்த்துருப்போம். அதுக்கு காமராஜர் பெயர் வைக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். திருச்சியில் இருக்கிற நூலகத்துக்கு காமராஜர் பெயரை நாமளே பார்த்துருப்போம். 290 கோடியில். ஸோ அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் 18 கோடியில் பறவைகள் பூங்கா கட்டப்பட்டதை சொல்லியிருக்காரு. 150 கோடியில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படுறதை சொல்லியிருக்காரு. 3 கோடியில் ஜல்லிக்கட்டு அரங்கம் வர்றது இல்லையா, அதை சொல்லியிருக்காரு. 4.27 கோடியில் பச்சைமலை சுற்றுலா திட்டம் ஒன்று அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மணப்பாறையில் 1100 ஏக்கர் பரப்பில் சிப்காட் பூங்கா அமைக்கப்பட உள்ளது, அதை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திருச்சிக்காக அவங்க செஞ்ச விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள். நம்ம இதெல்லாம் செய்திகளில் பார்த்து நம்ம டேட்டாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை எந்த நாடு இந்தியாவுக்கு வழங்கியது? ஸோ நமக்கு S-400 ரஷ்யா தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதோட பேர் நமக்கு S-400 ட்ரையம்ப்னு சொல்லுவோம். ஸோ ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டு இந்தியா வாங்கியிருக்காங்க. நமக்கு இந்தியாவில் இதோட பேர் அப்படின்னு போது சுதர்சன சக்ரா. இந்த S-400க்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் இந்தியா இராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன சக்ரான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. நமக்கு 35,000 கோடி செலவில் இதை நம்ம வாங்கியிருக்கோம். எத்தனை வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 வாங்கியிருக்கோம். 35,000 கோடி செலவில் 5 வாங்கியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த பாகிஸ்தானோட ட்ரோன்களை தகர்த்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம்.
நாமளும் நியூஸ் பேப்பர் கட்டிங் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது 5 வாங்குறதுக்காக மட்டுமே நம்ம இராணுவத்து 35,000 கோடி செலவு பண்ணி ரஷ்யாக்கிட்டேருந்து இதை வாங்கியிருக்காங்க. இது ஒர்த்துங்க. இதை வச்சு எப்படி தாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது செய்திகள் வீடியோஸ்லேயே நாமளும் பார்த்துருப்போம். ஸோ 600 கிலோமீட்டர் தொலைவில் ஏவுகணைகளை கண்டறியும் திறன் கொண்டது. அதே மாதிரி 400 கிலோமீட்டர் தொலைவில் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இந்த S-400 பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் 15 இராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கிய 7 அதாவது பாகிஸ்தானில் 15 இராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கிய ஏவுகணைகளை இந்தியா S-400 அமைப்பின் மூலம் முறியடிச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளோட பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா 15 இராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கிய ஏவுகணை அது. அதை பார்த்திங்க அப்படின்னா இந்தியா S-400 அமைப்பின் மூலயமா அதெல்லாம் சுக்குநூறாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இந்தியாவோட வான் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய ஆயுதமே பார்த்திங்க அப்படின்னா S-400 அப்படிங்கிறது நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்கு. ரஷ்யாட்டிருந்து இதை வாங்கியிருக்கோம். ஆப்ரேஷன் சிவா எந்த காரணத்துக்காக நடக்குது? ஆப்ரேஷன் சிவா அப்படிங்கிறது நமக்கு அமர்நாத் யாத்திரை கேள்விப்பட்டிருப்பில்லையா? அமர்நாத் யாத்திரை பாதுகாப்புக்காக தொடங்கியிருக்காங்க. ஏன்னா அமர்நாத் எங்கே இருக்குது? நமக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து தான் போகணும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ அங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இல்லையா? அப்போ ஆப்ரேஷன் சிவான்னு ஒன்று இது பண்ணி அங்கே அமர்நாத் யாத்திரைக்கு போகிறவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயந்தான் இது. இது பார்க்கும்போது ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் சிவா. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்திய இராணுவம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படைகள் சிஆர்பிஎஃப்பும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் சிஆர்பிஎஃப் ப்ளஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வந்து சேர்ந்து தான் இதை இது பண்ணுறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக யாத்திரை காலம் பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் நடக்கும். ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவில்னு சொல்லுவோம் அதையே, அமர்நாத் கேவ் டெம்பிள். ஸோ அங்கே போகிறவங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா இங்கே அங்கே பிரச்சனை நடக்குது, அதனால தான். ஸோ இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அமர்நாத் கோயில் கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க இந்த ஆப்ரேஷன் சிவா தொடங்குறதுக்கு காரணம் பெருங்குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக முன்னேற்பாடாக இராணுவ அமைச்ச பாதுகாப்பு நடவடிக்கை தான் இந்த விஷயம். நெக்ஸ்ட்டு, திருநெல்வேலியில் கட்டப்பட உள்ள புதிய நூலகத்திற்கு சூட்டப்பெறும் பெயர் என்ன? ஸோ திருநெல்வேலியில் நமக்கு காயிதே மில்லத் நூலகம் திறக்க போகிறதா நமக்கு, அதாவது அவர் பேரில் இது பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் கட்டப்படக்கூடிய புதிய நூலகத்துக்கு யார் பெயர் வைப்பாங்க அப்படின்னா நமக்கு காயிதே மில்லத். திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் பெயர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ திருநெல்வேலிக்கு காயிதே மில்லத் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதை நம்ம முதல்வர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாமிய இலக்கிய கழக பொன்விழா மற்றும் 9வது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் வந்து திருநெல்வேலியில் காயிதே மில்லத் நூலகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் சூட்டப்படும் நூலகம் கட்டப்போட நூலகத்துக்கு இப்படி பேர் வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு புதிய ஆய்வு இருக்கை, அதாவது இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வுக்கான இருக்கை சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வுக்கான இருக்கை ஒன்று இது ரெடி பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க, வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் இருக்கார் இல்லையா, KM காதர் மொஹிதீன், அவருக்கு உமரு புலவர் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பொற்கிளி காசோலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. உமரு புலவர் விருது பார்த்திங்க அப்படின்னா 2025 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் KM காதர் மொஹிதீனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்வர் தான் வழங்கியிருப்பார், நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு, ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு எங்கு தயாரிக்கப்பட்டது? ஸோ இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அமைப்பு, இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ஸோ ஆகாஷ் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த சாதனம் பார்த்திங்கன்னா சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று எதிரி ஏவுகணையை தாக்கி அளிக்கும். இவை பார்த்திங்கன்னா எல்லையில் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய இராணுவத்திற்கான அரணெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மிசைல்ஸும் நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் இந்த போருக்காக அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் ஏவுகணை S-400 இதெல்லாம் பார்த்துருக்கோம். நமக்கு இதுக்கும் மேலேயும் இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் போட்டிருப்போம். அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 1-2 மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த சாதனம் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று எதிரி ஏவுகணையை தாக்கி அளிக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லைகளில் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு DRDO தான், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதை உருவாக்குறதுல உள்நாடு அப்படிங்கும்போது இவங்க தான் நமக்கு உருவாக்குவாங்க. ஸோ இவங்க சில கம்பெனிகளோடு சேர்ந்து நடத்துவாங்க. பட் மெயினாக பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையே நமக்கு ஆயுதங்களை சொந்த நாட்டுக்கு தயாரிக்கிறது தான். ஸோ DRDO
ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி காமிகேஸ் ட்ரோன்னு சொல்லுவோம். காமிகேஸ் இது எல்லாமே இதில் பயன்படுத்தப்பட்டது. காமிகேஸ் ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு தான் உருவாக்கியிருக்காங்க அது ட்ரோனு. நெக்ஸ்ட்டு தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11ஆம் தேதி அனுசரிக்கிறோம். இந்தியா பார்த்திங்கன்னா இந்த தேசிய தொழில்நுட்ப தினத்தை நம்ம 11ஆம் தேதி தான் கொண்டாடுது. நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1998ஆம் ஆண்டில் மே 11ஆம் தேதி ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிறதுன் கீழே இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனையை நடத்துச்சு. ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹன்சா 3 விமானத்தோட முதல் பறக்கிறது அந்த பறக்கிற நிகழ்ச்சியை நினைவு கூறுற விதமாக தான் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1998ஆம் ஆண்டிலேயே மே 11ஆம் தேதி ஆப்ரேஷன் சக்தியின் கீழே இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனையை நடத்தி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹன்சா 3 விமானத்தின் மூலம் பறப்பை கண்டது. அதோட நினைவு சின்ன நிகழ்வுகளை தான் பார்த்திங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினமாக நினைவு கூறுறோம். ஸோ இந்த சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக அப்போதைய பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்க அப்படின்னா மே 11ஆம் தேதியை தேசிய தொழில்நுட்ப தினமாக அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படிங்கிறத புதிய தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் முடுக்கத்தை மேம்படுத்துவதற்கான எந்திரம் யுகாந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. யுகாந்தர் 2025 தேசிய தொழில்நுட்பத்தோட கருப்பொருள் யுகாந்தர் புதிய தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் முடுக்கத்தை மேம்படுத்துவதற்கான யந்திரம்னு சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் சொல்லும்போது 2 விதமாக இருக்குங்க. நம்ம தகவல்கள் பார்க்கும்போது 2 விதமாக இருக்குது. 2025க்கு எம்பவரிங் எ சஸ்டெயினபிள் டுமாரோ த்ரூ இன்னோவேஷன் இருக்குது. ரெண்டாவது யாத்ரா யுகாந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் அக்லரேஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதில் எது நமக்கு வருதோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 2 இன்னொரு டைம் படிக்கிறேன். எம்பவரிங் சஸ்டெயினபிள் டுமாரோ த்ரூ இன்னோவேஷன் அப்படிங்கிறதும் யாத்ரான்னு சொல்லுவோம். ஸோ யாத்ரா யுகாந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் அக்லரேஷன் அப்படிங்கிறது இதுக்கான கருப்பொருளாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு உலக ஈகோ விழிப்புணர்வு தினம் மற்றும் சர்வதேச அன்னையர் தினம் 2மே நமக்கு மே 11ஆம் தேதி தான். ஈகோ விட்டுறணும், ஈகோ இருக்கக்கூடாது மனசில். ஸோ அதனால தான் அதுக்காக விழிப்புணர்வு தினமாகவும் சர்வதேச அன்னையர் தினமும் நமக்கு மே 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தாய்மையை கொண்டாடுறதுக்காகவும் தாயோட அர்ப்பணிப்புக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் சர்வதேச அன்னையர் தினம் மே 11ஆம் தேதி. மே 11 இல்லை, இது மே மாதத்தோட 2வது சண்டே. அது எந்த நாளாக வேணால் வரலாம், ஆண்டுதோறும் மாறலாம். இந்த ஆண்டு மே 11ஆம் தேதி வந்திருக்கு. சர்வதேச அன்னையர் தினம் மே மாதத்தோட 2nd சண்டேல தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த பர்த்டே 2nd சாட்டர்டேன்னு வரும். அதே மாதிரி சர்வதேச அன்னையர் தினம் மே மாதத்தில் 2nd சண்டே வருது. இந்த ஆண்டு மே 11ஆம் தேதி வந்திருக்கு நம்ம தாயை போற்றுறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா ஜார்விஸ் அப்படிங்கிற சமூக சேவகர் பார்த்திங்க அப்படின்னா 1914 இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து இந்த நாளை கொண்டாடினார். நமக்கு 1914 அமெரிக்காவில் அண்ணா ஜார்விஸ் மூலயமா இது கொண்டாடப்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உலக ஈகோ விழிப்புணர்வு தினம். மனித மனதில் ஈகோ இருக்கவே கூடாது, அந்த பிரச்சனையை வந்து வெளியே வரணும், மன்னிச்சிடணும். அதுக்கான விஷயந்தான் மே 11ஆம் தேதி ஈகோ விழிப்புணர்வு தினமும் கொண்டாடுறோம். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நமக்கு 2021 செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. செப்டம்பரில் தொடங்கப்பட்ட விஷயந்தான் கலைஞர் வருமுன் காப்போம் திட்டம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டில் இந்த நேற்றைய நாள் தகவலில் பார்த்துருப்போம். அதாவது 11ஆம் தேதி தகவல்களில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தலாம். வருமுன் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு 2006 பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 30 நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரோட முற்போக்கான மருத்துவ திட்டம் தான் சொல்லுவோம் இந்த வருமுன் காப்போம். இது அவருக்கு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் ரிட்டனாக வந்து இப்போ புதுசாக வந்து 2021 செப்டம்பரில் நம்ம முதல்வர் பதவி ஏற்றதுக்கப்புறம், அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இதை மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை. இந்த ஐடிஎம்கே பீரியடில் அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறமா இவங்க மறுபடியும் வந்ததுக்கப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை மறுபடியும் தொடங்கியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் தொடங்கினது தான் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் வருமுன் காப்போம். அவர் ஆரம்பிக்கும் போது வருமுன் காப்போம்னு இருந்தது. இப்போ மறுபடியும் அதை நம்ம மறுபடியும் எடுத்து பண்ணும்போது அது கலைஞர் வருமுன் காப்போம்னு சொல்லிட்டோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2021 செப்டம்பரில்
29ஆம் தேதி தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டுதோறும் இதன் கீழே நமக்கு முகாம்கள் நடத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு ஆண்டுதோறுமே வந்து முகாம்கள் நடத்தப்படுது. 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழகம் முழுவதும் 5654 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழே. ஸோ 52,87,000 பேர் வந்து இதில் பயன்பெற்றிருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன ரிப்போர்ட் தான், அதுக்காக தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ 25,000 கோடியில் இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 25,000 கோடியில் 1256 இடங்களில் முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம முதல்வர் தான் தொடங்கி வைக்கவும் போகிறாரு. அதுக்கான ஆய்வு தான் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. ஸோ நம்ம முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா 25 கோடியில் 1256 இடங்களில் முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாமை தொடங்கி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் தொடங்கி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது நமக்கு 2025-6 ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதாவது பட்ஜெட் இருக்கு இல்லையா, 2025 இந்த நிதியாண்டு தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 நிதியாண்டில் பட்ஜெட்லேயே அறிவிச்சிருப்பாங்க. நமக்கு 1256 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தோம் இல்லையா, அதன் மூலயமா நமக்கு இது நடக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருப்போம். நம்ம எத்தனை திட்டம் வச்சுருப்போம் தெரியுமா? நமக்கு மக்களை தேடி மருத்துவம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு இல்லையா நம்மளது ஆல்ரெடி. ஸோ அதோடு சேர்த்து இதுக்கு ஒரு புது பேர் வைக்க போகிறாரு. என்ன அப்படின்னா, அனைத்து மக்களும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது, அவர்களுடைய உடலில் உள்ள நோய் பாதுகாப்புகளுக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிற வகையில் இதுக்காக ஒரு பேர். இப்போ இதய காப்போம்னா நம்ம இருதயத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. அதே மாதிரி முழு உடல் பரிசோதனைக்கு இது வரைக்கும் பேர் வைக்கல, இனிமேல் தான் வைக்க போகிறாரு நம்ம முதல்வர். அதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது பாதுகாப்புகள் தீர்வு காண்பது என்பது வகையில் ஒரு திட்டத்தை நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் அறிவிச்சிருந்தார். இந்த திட்டத்துக்கு இன்னும் பேர் வைக்கல, சீக்கிரத்தில் பேர் வைப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே நமக்கு 17 வகையான சிறப்பு மருத்துவம் ப்ளஸ் 30 வகையான பரிசோதனை மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழு உடல் பரிசோதனைக்கு இன்னும் பேர் வைக்கல, பேர் வைக்க போகிறாங்க. அப்படி அந்த திட்டத்துக்கு பேர் வச்சாலும் அந்த திட்டத்தில் 17 வகையான சிறப்பு மருத்துவமும் 30 வகையான பரிசோதனையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மருத்துவ சம்மந்தமாக எத்தனை திட்டம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம வாசிச்சிருப்போம், கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம். நெக்ஸ்ட்டு 2025 சீனாவில் நடைபெறும் உலக கோப்பை வில்வித்தை 2ஆம் நிலை போட்டியில் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஸோ காம்பவுண்ட் பிரிவில் நமக்கு 5 பதக்கம் வென்றிருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவில் நடந்த உலக கோப்பை வில்வித்தையில் தான் இது நடந்திருக்கு நமக்கு. ஸோ நமக்கு மதுரா தாமன் கான்கர் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ மகளிர் தனிநபர்களில் தங்கம் வாங்கினது இவங்க தான். இது உலகக்கோப்பையில் இவங்க வாங்குகிற முதல் தங்கமாக பார்க்கப்படுது. ஸோ இவங்க மொத்தம் இந்த விளையாட்டில் இந்த உலகக்கோப்பையில் 3 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. வெண்கலம், வெள்ளி அப்படின்னு சொல்லி, தங்கம்னு சொல்லி 3 வாங்கியிருக்காங்க. மதுரா தமன் கான்கர் தனிநபர் பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பதக்கம் இந்தியா 5 பதக்கம் வாங்கியிருக்கு. 2 தங்கம் 1 வெள்ளி, 2 தங்கம் 1 வெள்ளி, 2 வெண்கலம்னு சொல்லி 5 பதக்கம் வாங்கியிருக்காங்க. மகளிர் தனிநபரில் தங்கம் வாங்கினது மதுரா தமன் கான்கர். இது இவங்களோட முதல் தங்கப்பதக்கம். ஸோ அமெரிக்காவோட கார்சன் கிராஹி அப்படிங்கிறவங்கள தோற்கடித்து தான் வந்து இவங்க இந்த வெற்றியை வாங்கியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட கார்சன் கிராகியை தோற்கடித்து மகளிர் தனிநபர் தங்கம் வாங்கினது மதுரா தமன்கர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு 1 தங்கமும் 1 வெண்கலமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். காம்பவுண்டோட தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு 1 தங்கம் 1 வெண்கலம் கிடச்சிருக்கு. ஆடவர் தனிநபர் வெண்கலம் பார்த்திங்கன்னா ரிஷப் யாதவ் வாங்கியிருக்காரு. ஆடவர் தனிநபர் வெண்கலம் ரிஷப் யாதவ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதிசக்தி அபியான் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஸோ ஆதிசக்தி அபியான் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நமக்கு மகாராஷ்டிராவில் தான் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மும்பையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான்.
மகாராஷ்டிரா அமைச்சரவை பார்த்திங்கன்னா 10.5 கோடி பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆதிசக்தி அபியான் அப்படின்னு. ஆதிசக்தி அப்படின்னாவே பெண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ பெண்கள் குழந்தைகளுக்கான ஒரு என்ன சொல்கிறது மேம்பாடு, அதாவது அவங்க ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி தாய் வலி மற்றும் குழந்தை இறப்பை குறைக்கிறது, வீட்டு வன்முறையை நிவர்த்தி செய்வது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயந்தான் இந்த ஆதிசக்தி அபியான் திட்டத்தின் கீழே நடக்க போகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அகில்யா பாய் ஹோல்கர் அகில்யா பாய் ஹோல்கர்னு சொல்லுவோம். ஸோ ஹோல்கர் இவங்களோட 300வது பிறந்த நாள். ஸோ நமக்கெல்லாம் நம்ம அங்கே சத்ரபதி சிவாஜி அவர்கள் இருக்காங்களே, அவங்க எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அந்த வரிசையில் வந்தவங்க தான் இந்த அகில்யா பாய்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட 300வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆதிசக்தி அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நமக்கு வந்து பெண்களோட பாதுகாப்பை இந்த மகாராஷ்டிரா பார்த்திங்க அப்படின்னா செய்ய போகிறாங்க. 10.5 கோடி பட்ஜெட்டில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு 2027ஆம் ஆண்டு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? பிரேசில் தான் நடத்த போகிறாங்க. நமக்கு ஃபிஃபா அப்படிங்கிறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் ஆஃப் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லுவோம். ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் ஃபிஃபா. ஸோ இது கால்பந்து போட்டி. ஆடவர்கள் மகளிர் யாராக இருந்தாலும் சரி, இது கால்பந்து போட்டி அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரேசிலில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 நடத்த போகிறாங்க. ஸோ ஜூன் 24, ஜூன் 25 அந்த டைமில் நடக்க போகுது. மொத்தம் 32 அணிகள் பங்கேற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவோட முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பை நடக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவில் முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2027 ஃபிஃபா பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்க போது மொத்தம் 32 அணிகள் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.